பல இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, ஈவன் நானும் சரி, திவாகர் வந்து திறமையான ஆள் கிடையாது, இதை விட திறமையான ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வீடியோ போட்டதுக்கு என்னோட கமெண்ட் செக்ஷன்லயும் சரி, பிறரோட கமெண்ட் செக்ஷன்லயும் சரி, பல ஃபேக் ஐடிஸ் திவாகருக்காக வந்து பேராகிராஃபா பேசுறது தான் மிகவும் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தடவை ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க திருப்பி ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நார்மலா ஒரு பீப்புளுக்கு நம்ம கமெண்ட் கொடுத்தோம்னா அதுக்கு அவங்க ரிப்ளை பண்றது சாதாரணமான விஷயம். பட் இங்க அது நடக்கவே நடக்காது, பிஆர் ஃபேக் ஐடிஸை பொறுத்து. ஸோ இது பார்க்கும்போது திவாகருக்கு மட்டும் பிஆர் இல்லை, அங்க இருக்கிற பாதி பேருக்கு பிஆர் ஒர்க் நடந்துட்டு தான் இருக்கு. பட் திவாகருக்கு நிஜமாவே ஆதரவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் வந்து சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, எங்க சேனலுக்கு திவாகர் இன்டர்வியூ வரும்போது அவர் கொஞ்சம் ஹெட்வைட்டாவும் பேசியிருந்தாரு. அவர் யாரு எப்படி அப்படிங்கிறது அந்த ஒரு நாள்ல வந்து எங்களுக்கு நல்லாவே தெரிய வந்துச்சு. ஆனா வந்து இந்த பிக் பாஸ்ல அவர் கொஞ்சம் கேமரா கான்சியஸா இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எங்க மைண்டுக்கு தோணுச்சு. ஏன்னா பிஹைண்ட் த கேமரா நாங்க தான் இருந்தோம். பட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா திவாகர் அவர்களுக்கும் ஒரு சில அநியாயம் நடக்கும் போது எங்களுக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதை ஓட்டா மாத்தி எங்களுக்கு அவரை வின் பண்ண வைக்கிறதுக்கு வந்து யாருக்குமே வந்து ஒரு நல்ல விருப்பமாவே இருக்கிறதே கிடையாது. ஏன்னா டேலண்ட் இருக்கிறவங்க தான் இது வரைக்கும் ஆரி, அர்ச்சனா எல்லாருமே வின் பண்ணிருக்காங்க. பட் திவாகர் வின் பண்ணா பிக் பாஸோட அந்த பெருமையை அழிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணுது.